Previously. இப்போ பெங்களூர் போயிட்டு இருக்கு. என்ன ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இந்த ஏரியாலாம். என்னத்தையோ ஏத்திட்டேன். ஒரு பெரிய சம்பவம். நாளைக்கு I'll continue with Nandi. Hello boys and girls. I'm back with part 2 of Nandi Hills. நம்ம வைசர் டிண்டட் வைசர் அப்படின்றதுனால என்னால் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்ட முடியாது. சிக்னல் பார்த்திங்கன்னா நான் இப்போ கிளம்பிட்டேன். பெங்களூர் ரோட்ஸ் ஆர் கிரேசி. வர வழியில் எவ்வளோ குண்டும் குழியுமாக இருந்தது. நான் வைசர் ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டுறதுனால உங்களுக்கு ஆக்சுவலி விண்ட் நாய்ஸ் நிறையா கேட்கலாம். அண்ட் இஃப் தட் இஸ் ஸோ ஐம் சாரி ஃபார் தேட். நிறைய சம்பவங்கள் நடந்தது. நான் சாட்டர்டே பெங்களூர் வந்தேன். சண்டே போகலான்னு நினச்சேன். ஆனால் சண்டே ஐ குடன்ட் கோ. வாஸ் ரீசன், ஹெல்த் ரீசன். சாட்டர்டே நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் வேறு போச்சு. சுகர்ஸ் வாட் ஐ வில் டூ. நான் ஹைவே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஆக்சுவலாக டைம் என்ன ஆகுது, 4:40 தான் ஆகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபங்க்ஷனிங்காக இருக்குது பெங்களூர். ஸோ நான் ஹைவே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ எதாவது தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. ஹைவே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்எல்ஸ் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ கைஸ். கிளைம் பண்ண ஆரம்பிச்சாச்சு நந்தி ஹில்ஸ்க்கு. இன்றைக்கி என்னமோ நான் மட்டும்தான் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எனக்கு முன்னாடி 2 கார் போகுது, அவ்வளோதான். 3வது கார். இதுக்கு அவுட்டரில் ஒரு 3-4 பைக்கர்ஸை பார்த்தேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க, பட் அவங்கள யாரையுமே காணோம். நான் என்ன ஒன்று இருட்டில் வேறு போயிட்டுருக்கோமா, கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. நல்ல இந்த ஃபாரஸ்ட் ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்குது. நமக்கு முன்னாடி இந்த கார்ஸ் எல்லாம் போகிறது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான். மேலே ஏற ஏற இன்னும் குளிர் அதிகமாகிட்டே இருக்கு. அப்பா கிடுகிடுன்னு ஆடுது. யூர் ஆல்மோஸ்ட் நியர் 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஐ மீன் 10 மினிட்ஸில் போய்டும். மேலே நிலா தெரிதா, சூப்பராகல. வாவ், ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டோ. ஆமாம், பாருங்க மேகத்தை அப்படியே நல்லா கருகருன்னு. ஐ மீன் இருட்டில் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக ட்ரிசில் ஆகுது. நிஜமாகவே ட்ரிசிலிங்கா இல்லை க்ளவுட்ஸுக்குள்ளே போகிற ஃபீலிங்கும்? ட்ரிசிலிங் தான் நினைக்கிறேன்.
அப்பாடா மேலே வந்தாச்சு. கேரளா வண்டி. திஸ் இஸ் அ மண்டே மார்னிங் சீன். சரி, நான் சண்டே வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு சண்டே உடம்பு சரியில்லாமல் போனதுனால நல்ல வேலை நான் மண்டே மார்னிங் வந்தேன். மண்டே மார்னிங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்களேன். அப்போ சண்டே எப்படி இருந்திருக்கும். நந்தி ஹில்ஸை பற்றி சில விஷயங்கள் சொல்லணுன்னா, நந்தி ஹில்ஸ் வந்து சுமார் 1478 மீட்டர் அபோவ் த சீ லெவல் இருக்குது. டிப்பு சுல்தான் மன்னரோட யூஷுவல் சம்மர் ரெஸ்டிங் பிளேஸாகவும் இது இருந்திருக்கு. அவர் எல்லா சம்மரும் இங்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதாவே அவர் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஃபெப்ரவரி, அதாவது வின்டர் டைம்ஸில் நந்தி ஹில்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போ வேணால் ஆல் த்ரூ த இயர் வரலாம். மக்கள் வந்து சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, ரெய்னி சீசனில் கூட இங்கே கூட்டம் அடிக்கடி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா சீசன்லேயுமே நந்தி ஹில்ஸ் ஒவ்வொரு மாதிரி அதோட காட்சியை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். நந்தி ஹில்ஸ்க்கு பெஸ்ட் நோன் ஃபார் சன்ரைஸ் அண்ட் சன்செட். அதோட ரொம்ப முக்கியமானது இந்த க்ளவுட் பெட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த உச்சிக்கு போய் நின்னீங்கன்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடி க்ளவுட்ஸ் வந்துட்டு நமக்கு கீழே அப்படியே மிதந்து போகிற மாதிரியே இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் க்ளவுட்ஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கும். பெஸ்ட் ஃபோட்டோஷூட் பிளேஸும் கூட சொல்லலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நந்தி ஹில்ஸ் எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும். நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு காவேரி ரிவர் எப்படி தலைக்காவேரியிலேருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டு வழியாக போகுதோ, நந்தி ஹில்ஸ்லேருந்து 4 ரிவர் ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 ரிவர் வந்து அக்கரவத்தியும் பொன்னையார் ரிவரும். இந்த பொன்னையார் ரிவர் வந்துட்டு 500 கிலோமீட்டர் லென்த்தான ரிவர். அது நந்தி ஹில்ஸில் ஆரம்பித்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர் வழியாக பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்ந்துருது. ஏர்லி மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான் நந்தி ஹில்ஸ்க்கு வந்தது. பட் நீங்களே பாருங்களேன் எப்படி ஒரு பிளர்டான சன்ரைஸ். ஏன்னா மேகமூட்டம் ஃபுல்லாக எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே புகை மூட்டம் மாதிரி. அது மேகத்துக்குள்ளே இருக்கிறதா இல்லை பனிமூட்டமான கன்ஃபியூஷன் வேறு. அந்த மேகமூட்டத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் இட்ஸ் ஆன் த வே. ஸோ ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பாய்.